நாள் 48 நாள் ஒரு மண்டலம் என்று இல்லாமல் 365 நாட்களும் தியானிக்க வேண்டியது. பக என்பதற்கு எத்தனையோ பொருள். அந்த பக என்ற மேம்பட்ட பொருள் 5 பொருள்களால் கூறப்பட்டிருக்கு. அவன் ஒருவன் தான் பகவான், அவன் ஒருவன் தான் கடவுள். அவனை எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு சான்றே வள்ளல் பெருமான் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சற்று நேரத்தில் மகர ஜோதி தான் நம்ம ஐயப்பன் நமக்கு ஜோதி ரூபத்தை காட்சி தர போகிறாரு. இந்த காட்சியை காண கண்கோடி வேணும், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை புதிதாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம தரிசனத்தை கண்டினியூ பண்ணலாம். ஒரு மனிதனை விட்டு விடுகிறது, அது பயன். ஆனால் படகு எங்கே இருக்கிறது? கடலிலே. அது கடவுளும் அப்படித்தான். நீதான் வழி என்று அவனுடைய சரணாகத விமந்தத்தை பாதாண்டு பெற்றுக் கொண்டால் அவன் படகு போல எடுத்து சென்று உன்னை நான் கரையேற்றி விட்டேன் மனிதனே, உன் பயணத்தை மேற்கொள் என்று அவன் அங்கேயே இருக்கும். அதனால திருக்கோயில்களுக்கு எல்லோரும் கதவு திறந்து விட்டது. மணிக்கதவு கால் எத்தனையோ வேண்டினார்கள். திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் அப்போது திறந்த கதவு இப்போது திறந்து விட்டது. 8 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இன்றைய 25ஆம் வருடத்தில் இந்த கதவை பார்த்துக் கொண்டோம். தங்கொலி முழங்குவதில் குருக்கேத்திரத்திலே தங்கொலி பாஞ்சஜன்யம் முழங்குவது போல உள்ளே வெளிச்சத்திலே ஏதோ பகவான் மூலஸ்தானத்திலே எழுந்தவர்கள் சேவை சாதித்து எழுதியிருக்கிறார். அந்த கற்பூர ஜோதியை, அந்த பகவானை, அந்த நெருப்பாக இருக்கின்ற அந்த நிமலனை எப்படி பார்க்கின்ற வேலையில் மனதிலே தியானித்து அந்த மனதிலே உருவாகி கொண்டிருப்பது மலமேலே மகர ஜோதி, அந்த ஜோதி சொரூபன் ஜோதியாக மின்மினியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வானத்தில் இருப்பது அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற அந்த ஒளி எப்படி தெரிகிறது என்றால், நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தால் உன் அருகாமையில் உன் அகத்தில் அது அந்த ஒளி அமர்ந்திருக்கும். அகத்தில் அமர்ந்த ஒளி மூலாதாரத்தில் 6 ஆதாரங்களை பற்றி 7வது அங்க ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி 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 என்றார். மிக அற்புதமாக ஜோதியை பற்றி அழகினார் பாடு, வள்ளலார் பாடு. ஜோதியைத்தான் கண்டார்கள் முன்னோர். அந்த ஜோதி வழிபாடுதான்